நான் தோத்து போறேன். யோ என்னையா எப்படி சொல்ற? உடம்புல ஒரு பொட்டு தெம்பு இல்லைண்ணே. என்னால சத்தியமா இன்னும் 2 நாள்லாம் ஓட்டவே முடியாது. தெம்புங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்டது கிடையாதுடா, மனசு சம்பந்தப்பட்டது. உன் மனச முதல்ல தயார்படுத்து, உடம்பு தானா தயாராயிடும். ஹலோ, சொல்லுங்க இன்பா. ஹாய் மீனாட்சி, என்ன இன்னைக்கு காலேஜ் வரலையா? இல்ல இன்பா. ஏன், என்னாச்சு? உங்க ஹப்பியோட சைக்கிள் போட்டி பார்க்க போனீங்களா? இல்ல, எனக்கு தான் இன்னும் பாஸ்போர்ட் கைக்கு வரலையே. அட்லீஸ்ட் இன்னைக்காவது வருமானு பாக்குறதுக்காக தான் லீவ் போட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன். ஓ, அதுக்காக தான் வரலையா? நான் கூட என்னடா இது உங்களை காலேஜ்ல காணமேன்னு காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். ஓகே மீனாட்சி, யூ கேரி ஆன். பாஸ்போர்ட் வந்த உடனே வித்வுட் ஃபெயில் கால் பண்ணுங்க. அப்புறம் மீனாட்சி, சொல்ல மறந்துட்டேன், உங்க வாட்ஸ்அப் டிபி பிக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படையப்பா படத்துல தலைவர் சொல்லுவாரு, பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட தோணும்னு. சாத்விகுங்க நீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, ப்ளீஸ் டோன்ட் டேக் மீ ராங். ஒரு காம்ப்ளிமெண்டா தான் சொன்னேன். பரவாயில்ல, நான் வைக்கிறேன். பாய். சார் போஸ்ட். ஸ்பீட் போஸ்டா? இல்லை மேடம், நார்மல் போஸ்ட் தான் வந்திருக்கு. நம்ம தமிழையாவுக்கு வந்திருக்கு. இந்தாங்க. வரேன் மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் மேடம். வேற எதுவும் போஸ்ட் வரலையா? இல்லைங்க, வரலைங்களே. கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்களேன். ஸ்பீட் போஸ்ட்டுங்க, கொஞ்சம் நல்லா பாருங்க. மேடம், இன்னைக்கு நம்ம ஊருக்கு எந்த ஸ்பீட் போஸ்ட்டுமே வரல. ஆனா 2 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்திருக்க வேண்டிய பாஸ்போர்ட் இன்னும் என் கைக்கு வந்து சேரலையே. எங்கேயாவது தவறி போயிருக்குமா? மேடம், உங்க பேரு மீனாட்சியா? ஆமா. பாஸ்போர்ட் வந்துருச்சா? நீங்க பாத்தீங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே உங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேனே மேடம். அம்மா மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா அது ஏன் பாஸ்போர்ட் தானா? நல்லா தெரியும் மேடம். நான் தான் என் கையால கொடுத்துட்டு போனேன். பாஸ்போர்ட் கூட இன்னொரு எல்ஐசி லெட்டரும் கொடுத்தேன். அம்மா கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. சரிங்க மேடம், நான் வரேன். பாஸ்போர்ட் வந்துருச்சா? அம்மா ஏன் அன்னைக்கு வரலன்னு போய் சொல்லணும்? பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சுட்டா நான் கனடா போறது தடுத்துடலான்னு நினைச்சிட்டீங்களா? யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் கனடா போய் சரவணனை பார்க்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ என் பாஸ்போர்ட்டை இந்த வீட்டில் தானே ஒழிச்சு வச்சிருப்ப, நானே தேடி எடுத்துக்கிறேன்.
இரு 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 புல்லட்டு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. ஆமா. ஏய், நான் தான் லீவுன்னு சொல்லல, அப்புறம் எதுக்கு வந்த? டேய், நான் தாண்டா வர சொன்னேன். ஏண்டா கூறு கேட்ட பாயல, சாமி கும்பிட வர சொல்லுன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்லி வச்சிருக்க. யதார்த்தமா தம்பிக்கு நான் போன் பேச போய் விஷயத்த சொன்னேன். இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியல, வாழ்க்கையில என்னத்தர சாதிக்க போற? தம்பி, நீங்க இங்கேயே இருங்க. துளசி தண்ணி எடுக்க போயிருக்கா, வந்ததும் பொங்க வச்சிடலாம். சரிங்க. டேய், பொங்க வைக்க அரிசி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. என்னங்க? புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்க. நான் அன்றைக்கி பேசினது தப்புன்னா என்னை மன்னிச்சிரு. என் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேசிட்டேன். அதுக்காக என்னை பார்க்காம பேசாமல் இருக்காத. எனக்கு கஷ்டமாக இருக்கு. என்னங்க? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத வெளிப்படையாக சொல்லிடுங்க. உங்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வாங்கிக்கோங்க. அடுத்த முறை நான் உங்களை பார்க்கும்போது புடவையில் பார்த்தா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் மனசில் நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு மேலே நான் உங்களை எதுக்காகவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். துளசி, மூடி இருக்கே, சாவி எங்க இருக்கும்?
இருக்கே, சாவி எங்க இருக்கும்? பாஸ்போர்ட்டை ஒளிச்சு வைக்கிறீங்க? யார்கிட்ட? ஹலோ இன்பா. சொல்லுங்க சாத்விகம். சாத்விகமா? கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்க குடும்ப பொண்ணுன்னு சொன்னேன். இல்ல, நீங்க மீனாட்சினே சொல்லுங்க போதும். ஓகே, சொல்லுங்க மீனாட்சி. பாஸ்போர்ட் வந்துருச்சு இன்பா. வாவ், அமேசிங். எப்போ வந்தது? பாஸ்போர்ட் 2 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கு. என் அம்மா வாங்கி மறைச்சு வச்சிருந்தாங்க. அதை நான் கண்டுபிடிச்சு எப்படியோ எடுத்துட்டேன். நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்னு. பட் நீங்க சூப்பர் மீனாட்சி, சான்ஸே இல்ல. சரி, இப்ப என்ன பண்றது? பாஸ்போர்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. விசாக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி. கங்க்ராச்சுலேஷன் மீனாட்சி. எதுக்கு? வெற்றிகரமா பாஸ்போர்ட் வந்தாச்சு. இனி நீங்க கனடா போறதையும் உங்க சரவணனை மீட் பண்றதையும் யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு இதுக்கு கண்டிப்பா ட்ரீட் வேணும். என்ன வேணும்னு சொல்லுங்க என்பா, கண்டிப்பா தரேன். நீ தாண்டி வேணும். ஹலோ இன்பா. ஹலோ, என்ன ட்ரீட் வேணும்னு சொல்லுங்க. யோசிச்சு சொல்றேன். இன்பா, நான் உங்களுக்கு என் வாழ்க்கை முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுனே தெரியல. இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி மீனாட்சி? இன்னும் நம்ம பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. தேங்க்ஸ் இன்பா. ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட் மீனாட்சி. நான் வைக்கிறேன். பை. ஓகே, I'll call you. Bye-bye. விஷயத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறோம். உஷார் பாட்டி தான். ப்ராஜெக்ட்ல பொறுமை தான் முக்கியம். சரவணா, கூடிய சீக்கிரமே உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்டா.
டேய் இந்த மாப்பிள்ள டீயே இல்லடா வேணாம். அத்தை ராத்திரில வந்திருக்க குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மாட்டை பிடிச்சி பாலை கறந்து நானே ஸ்டவ்வை பற்ற வச்சு டீயை போட்டு கொண்டாந்துருக்கேன். குடுறா மாப்பிள்ள. மலையேற போனாலும் மச்சான் துணை வேணும்னு சொல்லுவாங்க. நீ என்னடான்னா உன் மச்சான் சைக்கிள் ஓட்டுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சாவகாசமா இத்தனை நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்க. மன்னிச்சிரு வேட்டையா. துளசி வயலில் இப்போ நைட்டு கரண்ட்டு. நைட்டில் தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்ச முடியும். அதான் 2-3 நாள் வயல்லே தங்கிட்டேன். அட பரவாயில்ல மச்சான், இதில் என்ன இருக்கு? நீங்கள் இப்போ வந்ததே எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் உங்கள் ட்ராக் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ போயிட்டுருக்கு. துளசி கூட இருக்கிறது எனக்கு ஏதோ ஐஸ்வர்யா கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒன்று தான் எனக்கு சந்தோஷம். சரி, உங்கள் லவ் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? வெளிப்படையாக லவ் பண்ணுறேன்லாம் சொல்லலை. ஆனால் ஒரு மாதிரியாக சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு எதுவும் கோவலாம் படலையே? கொஞ்சம் பேசாம தான் இருந்தா, அப்புறம் வேற வழி இல்லாமல் பேச ஆரம்பிச்சிட்டா. இப்படி பொறுமையாகவே டீல் பண்ணுங்க, ரூட்டு கிளியர் ஆயிரும். என்ன உங்கள் கல்யாணத்தில் இந்த பிரஷ் மண்டை அன்பரசு தான் எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ணிடாமல் இருக்கணும். அதுதான் உங்கள் கல்யாணத்தில் ஒரே சிக்கல். அந்த ஆள் தான் இப்போ இந்த குடும்பத்தோட எந்த தொடர்புலையும் இல்லையே. இப்போ இல்லை, திடீர்னு வந்து தொலைச்சிட்டானா? ஐயோ, என்னடா இப்படி சொல்கிற? மச்சான், நம்ம வாழ்க்கையும் டிவி சீரியல் மாதிரி தானே. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அது என்னவோ சரிதான். சரி, என் விஷயத்தை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்க. உன் விஷயம் என்னாச்சு? மீனாட்சி இங்கே வந்தாளா? உன்னை பார்த்தாளா? வந்தா. என்ன சொன்னா? அவளுக்காக நீ கஷ்டப்படுறத பார்த்து அவன் மனசு ஏதாவது மாறிச்சா? என்ன மச்சான், எம்பூட்டு பெரிய விஷயத்தை இம்பூட்டு லேசாக கேட்டுவிட்டீங்க. அவன் மனசெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் மாறாது மச்சான். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கவலைப்படாத, என்னைக்காவது ஒரு நாள் அவன் மனசு மாறும். நானும் அந்த நம்பிக்கையில் தானே இருக்கேன். எனக்கு கூட தான் முன்னாடிலாம் உன்னை பிடிக்காது. இன்னைக்கு நாம ஒன்றா இல்லை? அது மாதிரி அவளும் மனசு மாறி வருவா. நீ வேணா பாரு. ஆமா, விடிய விடிய சைக்கிள் ஓட்டுறியே, கால் வலிக்கல? வலிக்கும் போது மீனாட்சி என்னை திட்டினதை நினச்சிப்பேனா? அது ரொம்ப வலிக்குமா? அதில் இந்த வழியெல்லாம் காணா போயிடும். இதான் எங்க கம்பெனியோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மாப்ள. எது எப்படியோ, நான் என் காதலிக்காக வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீ உன் பொண்டாட்டிக்காக இங்கே வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க. எப்படி பார்த்தாலும் 2 பேர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ சொன்னீங்களே, இது பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் இன்னொரு புது பிறவி எடுத்திருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தான். என் வாழ்க்கையில் ஒரு புது வழியை காமிச்ச. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்டா, அவ்வளோதான். அட என்ன மச்சான் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு? போட்டியில் ஜெயிச்சு நல்லபடியாக வீட்டுக்கு வா. உனக்கு நான் தனி ட்ரீட்டே தரேன். கண்டிப்பாக மச்சான். வாழ்த்துக்கள் வேட்டையா. நன்றி மச்சான். அப்படியே இருங்கப்பா, ஒரு போட்டோ எடுக்கிறேன். வேட்டையா, அண்ணே ஓய்வு நேரம் முடிய இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ சைக்கிள் ஏறியா? நாங்களும் பேசி முடிச்சிட்டோண்ணே. மச்சான் நான் கிளம்புறேன். சரி.